Hello friends, welcome to Kavithamil Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரவையும் கோதுமை வச்சு ஒரு அடை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் அதுக்கு தொட்டுக்க தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தோசைக்கு தேவையான பொருட்கள்: ரவை 1 கப், கோதுமை மாவு 1/2 கப், காய்ந்த மிளகாய் 2, பச்சை மிளகாய் 2, ஜீரகம் 1 டீஸ்பூன், இஞ்சி தேவையான அளவு, பெரிய வெங்காயம் 1, தயிர் 4 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை கொத்தமல்லி தழை தேவையான அளவு. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மிளகா, ஜீரகம், இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றாமல் நுணுக்கி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் ரவை 1 கப், அதே கப்பில் பாதி அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, பச்சை மிளகா, ஜீரகம், இஞ்சி அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். போட்டு 4 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் புளிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் புளிக்காமல் இருக்க தயிராக பார்த்து ஊற்றிக்கோங்க. இதே இதில் கொஞ்சம் கேரட்டும் சீவி போடலாம். நான் இன்றைக்கி போடலை, கேரட் போடலை. போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி, தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இதுக்கு தொட்டுக்க தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள்: எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 2, தக்காளி 4, இஞ்சி தேவையான அளவு, கொத்தமல்லி தழை, உப்பு, கருவேப்பிலை, கடுகு தேவையான அளவு. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகா போட்டிருக்கேன். ரெண்டு வரமிளகா போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணங்கினதுக்கப்புறம் 2 வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வணங்கினதுக்கப்புறம் 4 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கணும். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கிறேன். இஞ்சி போட்டு நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை 2 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி தழை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வணக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை தாளிச்சிடலாம். நம்ம இப்போ சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு நம்ம சட்னி தாளிச்சிடலாம். இப்போ நமக்கு சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். இப்போ அதை தோசை கல்லை ஊற்றி எடுத்துடலாம். இப்போ நம்ம தோசை மாவு ரெடியாக இருக்குது. நான்ஸ்டிக் கல் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் கல் எடுத்திங்கன்னா தோசை ஈஸியாக வரும். நார்மல் கல்லில் ஊற்றிங்கன்னா தோசை கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிக்கும், அதனால் நான்ஸ்டிக் கல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 பக்கம் திருப்பி வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.